லோத்து தவறு செய்தார். தேவன் நடத்துதல் இல்லாத இடத்திற்கு போகிறார். அங்கே சோதோம் கொமோராவில் தேவன் அக்கினி மழையை வர பண்றார். அப்போ லோத்துக்கு சொல்றாரு, லோத்து நீ ஓடி போயிருப்பா, இங்கிருந்து தூதர்களை அனுப்புகிறார். எல்லாத்துக்கும் குருட்டாட்டத்தை உருவாக்கி லோத்தினுடைய 2 மகள்கள் மனைவி இந்த 4 பேரையும் அந்த தூதர்கள் கரம் பிடித்து கொண்டு வந்து இழுத்து ஊருக்கு வெளியே விட்டுறாங்க. ஒரு டேஞ்சரஸ்ல இருந்து தேவன் காப்பாற்றுகிற வரைக்கும் அவருடைய கட்டாயத்தில் இழுத்துட்டு வர்றார். நீங்க சேஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க சாய்ஸுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப நீங்க என்ன நம்பணும்னா, இவ்வளவு ஆபத்துல என்னை கரம் பிடித்து வந்த தேவன் இப்போ எனக்கு சுயமாய் நான் தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் நான் சுயமாய் அல்ல. அப்பவும் நான் கேட்க போறேன், ஆண்டவரே இங்க எனக்கு சுயமாய் முடிவெடுக்க எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நீர் எங்கே என்னை நடத்து அங்கே நான் போகிறேன். இவர்கள் உயர்வார்கள். இந்த மனநிலை இருக்கிறவர்கள் மேன்மை அடைவார்கள். அவர்கள் கீழே போக மாட்டாங்க, அவங்க குறுகி போக மாட்டாங்க, அவங்க இளைப்படைந்து போக மாட்டாங்க, அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்க துவண்டு போக மாட்டாங்க. அவர்கள் அசைக்கப்படுவது இல்லை.